ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து ஹேர் கட் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல கொடுக்கணும், மார்க்கிங் வந்து எந்த அளவுகளில் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கேல் அளவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக் ஹைட் பார்க்க போகிறோம். பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவு 15, நம்ம அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து 15.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 15.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.5 இன்ச் வந்து சரியான அளவு, 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு 1.5 இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து நம்மளுக்கு 12 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச் சரியான அளவும் 1.5 இன்ச் தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட மார்க்கிங்க்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அதே போல் பேக் ஹைட் மார்க் பண்ண இடத்துக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக் ரவுண்டு பாருங்கள், 2.25 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷோல்டர் வந்து சரியான அளவு 2.5 3/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் என்ன அளவு வருதோ அதை அப்படியே எடுத்து இங்கே கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் லென்த் அப்படின்னு பார்த்தா இந்த லைனில் நம்ம குறிச்சுக்கிறோம். 5.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. கார்னர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அதே போல் 2.25 இன்ச் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த டிராயிங் வந்து நம்ம லைட்டாக இது மாதிரி டாட்டாக வச்சுட்டு போங்க. இதுதான் நம்ம ஆம்கோல் வளைவு. இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ரவுண்டு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இதுபோல் டேப் வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். சரியாக வந்து 9.25 இன்ச் கிடைக்கிது, நம்மளுக்கு சரியான அளவு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் பார்க்கலாம். பேக் நெக்கு 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் நெக் ரவுண்ட் நீங்கள் என்ன அளவு வச்சோமோ அதே போல் வைக்கலாம். பட் நீங்கள் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நம்ம இப்படி லைன் போட்டு வரோம். இது மாதிரி பேக் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அளவுகள் அனைத்துமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை இப்போ நம்ம கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பேக் பார்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன நம்ம ஹேர்கட் வந்து போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்குவோம். இந்த ஹேர்கட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன ஹேர்கட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இது வந்து ஆம்கோல் ரவுண்டு, இது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம், ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. சைடு ஜாயிண்ட்டு இங்கே சரியாக நம்ம இந்த மார்க்கிங் பண்ண இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக லைன் போட்டோம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம வந்து மடிச்சு அடிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த லைன் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மடிப்பாகிரும். இந்த மடிப்பு பகுதியை நீங்கள் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மடிப்பு பகுதியை பாருங்கள், இது மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிட்டு அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் மடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் லைனில் இந்த மாதிரி மடித்து நீங்கள் அடிச்சுக்கலாம். ஆக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து லைன் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், டாட் பிடிக்கிறதுக்காக அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து என்ன பண்ணுங்கள், பேக் சைடாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம பேக் சைடில் தான் நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ண போகிறோம். அண்ட் டாட் பிடிக்கிறதும் பேக் சைடில் தான் வந்து பிடிக்க போகிறோம். அதாவது உள்பக்கம் ராங் சைடில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், சென்டரை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இது வந்து ராங் சைடு. சரிங்களா? இது வந்து ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு. ரைட் சைடு நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ராங் சைடு. சரிங்களா? பாருங்கள், சென்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து 4 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 இன்ச் நேரு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து நீங்கள் 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவும் வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம இதுதான் வந்து நம்ம டாட் பிடிக்க வேண்டிய லைன். இந்த மாதிரி வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. 1/2 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல டாட் பிடிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், அதே போல் இந்த சைடு வரணும் இல்லைங்களா? அதுக்காக என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள், மடிப்பு பகுதி இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்து வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம். இந்த லைனில் இருந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் சரியாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணது. ஏன்னா பாருங்கள், சரியாக 4 இன்ச் கிடச்சிருக்கு. பேக் சைடு மார்க் பண்ணது அப்படியே ஃப்ரண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மாதிரி இதுலேயுமே வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதுலேயும் 1/4 இன்ச் அகலத்தில், டோட்டலாக வந்து 1/2 இன்ச் அகலத்தில் நம்ம இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிட்டு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கும் ப்ளஸ் கீழே மடித்து அடிக்கிறதுக்கு ப்ளஸ் செஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இது அனைத்துக்குமே வந்து ஹேர்கட் போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணும் பொழுது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், அனைத்து வீடியோஸ்களுமே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.